இப்போது செம்ம கிளைமேட் சேஞ்ச்னால ஹஸ்பண்டுக்கு 1 வீக் முன்னாடி ஃபீவராக இருந்தது. அதனால தான் என்னால் சரியாக வீடியோவே போட முடியல. அப்புறம் பார்த்தா 2 டேஸ் அவர் பெட்டர் ஆனதுக்கப்புறம் ஆதிக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் நானே சரி பண்ண பார்ப்பேன். ரொம்ப ஃபீவர் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போவேன். பட் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பயந்துட்டு இல்லை நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் Cloud9 தான் போய் பார்த்துருந்தோம். யூஸ்வலாக ஒரு டாக்டர் பார்ப்போம், அவரே இருந்தார். ஸோ அதனால் நாங்கள் அவரை தான் பார்த்துட்டு வந்தோம். செஸ்ட் கன்ஜஷன்லாம் எதுவுமே இல்லை, லைட்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, ஃபீவர் இருக்குது, அவ்வளோதான். டவுன் ஆகலைன்னா வேணால் 3 டேஸ் கழித்து ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாரு. எனக்குமே கொஞ்சம் பயமாயிடுச்சு. பிகாஸ் அவன் ரொம்ப கிராங்கியாக இருந்தான், நடக்கலை, சரியாக ஃபீட் எடுத்துக்கல, எதுவுமே பண்ணல. யூஸ்வலாக அவனுக்கு ஃபீவர் இருந்தாலுமே ஃபீட் நல்லா எடுத்துப்பான். ஆனால் இந்த வாட்டி ஃபீடுமே அவன் எடுக்கல. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரி எல்லாமே முடிச்சுட்டு ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னேன். நாங்களுமே வெளியே போவே இல்லை. சரி அதனால் தியோபுரமாக போயிருந்தோம். திரமிசு தான் வேணும்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தார். ஆனால் அங்கே ப்ரௌனி பார்த்து அவரும் மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு ப்ரௌனி தான் வாங்கியிருந்தோம். அவர் ஒரு மேங்கோ டார்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தார். ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் எந்த ப்ரௌனி சூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. அப்புறம் நான் ஆதிக்குமே ஒன்று வாங்குவேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. டாக்டர் எல்லாமே ஃபீட் பண்ணலாம். அவனுக்கு சளி எதுவுமே கிடையாது, செஸ்ட் கன்ஜஷனும் கிடையாது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்குது. அது டே பை டே அப்படியே சரியாயிடும்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் மில்லியனர் ப்ரௌனியும் ஓவர்லோடட் ப்ரௌனி ஆதிக்கு வாங்கியிருந்தேன். அவர் ஒரு மேங்கோ டாட் வாங்கியிருந்தார். அப்புறம் ஹாட் சாக்லேட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஹாட் சாக்லேட்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஹாட் சாக்லேட் இந்த மைலோ தான் தருவாங்க. ஹாட் சாக்லேட் நம்ம சும்மா ஒரு லோக்கல் கடையிலாம் கேட்டோம்னா மைலோ தான் ஹாட் சாக்லேட்டுன்னு சொல்லி தருவாங்க. ஸோ இது கொஞ்சம் இதனால நான் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு வேளை ஒரிஜினல் ஹாட் சாக்லேட் கூட தரலான்னு சொல்லி இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆதிக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே ஒரே பரவசம், எது செலக்ட் பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரில. பட் ப்ரௌனியில் ஒரு வாய் கூட அவன் வாங்கலை. அப்புறம் ஹாட் சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது ஹாட் சாக்லேட். கொஞ்சமாச்சும் ஃபீவர் குறைஞ்சிருக்கான்னு சொல்லி அங்கேயே செக் பண்ணோம். பட் அவனுக்கு 99 இருந்தது. வீட்டுக்கு செக் பண்ணதுக்குமே 100 இருந்தது. சரின்னு வரும்போது வீட்டில் எதுவுமே இல்லை, வீட்டில் போய் செய்ய முடியாதுன்னு சொல்லி எனக்கு பரோட்டா வாங்கிட்டேன். எனக்கு இந்த வெஜ் கடையில் வாங்குற பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு மட்டும் ஓட்ஸ் செஞ்சேன். உடம்பு சரியில்லைனா கூட ஓட்ஸ் கொஞ்சம் சாப்பிடுவான். ஏன்னா முன்னாடி நாள் ஓட்ஸ் சாப்பிட்டான். ஒரு வாய் கூட வாயில் வாங்கல, ஒரே விளையாட்டு. அப்புறம் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு அவன் தூங்கிட்டான். மீட் யூ நெக்ஸ்ட் வீக்.